சிந்துபெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸில் வந்து புயல் வரப்போகுது நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆறுமுகமும் அவங்க ஃபேமிலியும் ரொம்பவே வந்து பதட்டத்துலேயும் பயத்துலையும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வயலில் பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் வயலில் வந்து வாழையும் கரும்பும் போட்டிருப்பாங்க. புயல் வந்து அது எல்லாம் அடியோட அடியாக அடிச்சுட்டு போய் எல்லாம் மண்ணோட போயிடும். ஆனால் நம்ம ஏற்கனவே அதை வந்து விவசாயிகள்கிட்ட விற்று வந்து 40 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டோம். இப்போ அதெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அத்தனை பணமும் வந்து லாஸ் தான். இது மட்டும் இல்லாமல் லோன் வேறு வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு வச்சுருப்பாங்க. அவங்களாம் வருவாங்க, அவங்களாம் வந்து அறுவடை செய்ய ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பைரவி கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. அங்கே 4 குடிகாரங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பைரவி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டாக சஞ்சய் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சஞ்சய் அந்த இடத்துக்கு வந்து பைரவியை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கும்போது நான் வந்து எப்படியாவது இந்த எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு காப்பாற்றே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை பைரவி, எப்படி வந்து இவ்வளவு அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பைரவி வந்து கொடுத்த மாதிரியே ரெக்வெஸ்ட் கொடுத்த மாதிரியே அங்கே இருந்து ஆன்லைன்லேருந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.